இந்த செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கின்றேன். இந்த செஷன்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஃபார்முலேட் பண்றது எப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நாம இந்த செஷன்ல இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட்டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். தேவைப்படுற டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸை பார்ப்போம். மல்டிமீட்டர், லைன் டெஸ்டர், insulated screwdriver, documents and test equipment. இப்போ do's and don't do's ஃபார்முலேட் பண்ணுவோம். டிஃப்ரெண்டான ஸ்டேஜ் இருக்கிற do's and don't do's ஓட லிஸ்ட்: சோலார் மாடல்ஸ், AJB அரே ஜங்ஷன் பாக்ஸ், CC சார்ஜிங் கண்ட்ரோலர், இன்வெர்டர் ஆர் PCU பவர் கண்ட்ரோல் யூனிட், பேட்டரி பேங்க், சோலார் போட்டோவால்டிக் பிளானை சேஃபா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கரெக்டான லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். சோலார் மாடல்ஸ். டூஸ்: 15 டேஸ்க்கு ஒரு முறை மாடலோட கிளாஸ் சர்ஃபேஸை தண்ணி அண்ட் சாஃப்டான ஸ்பாஞ்ச் ஆர் கிளாத்தை வச்சு கிளீன் பண்ணணும். பீரியடிக்கலா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் கனெக்ஷன்லாம் கிளீனா செக்யூர்டா டேமேஜ் ஆகாம இருக்கான்னு செக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கரோசன் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். மாடல்ஸோட ஃப்ரண்ட் கிராக் விட்டுருக்கா, கிளாஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா இல்ல கட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். மாடல்ஸ்ல அமைஞ்சிருக்க கிளாஸ் கீழே பர்ன் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். டோன்ட்: டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டோ மாடல் கனெக்ஷனை டிசம்பிள் பண்ணாதீங்க. எந்த ஒரு அட்டாச்சான நேம் பிளேட்ஸையோ இல்ல காம்போனன்ட்ஸையோ ரிமூவ் பண்ணவே பண்ணாதீங்க. மாடல் மேல பெயிண்ட் இல்லைனா அதீசிவை அப்ளை பண்ணக்கூடாது. மாடல் மேல சன்லைட்டை ஆர்டிஃபிஷியலா படுறதுக்கு கண்ணாடியோ இல்லைனா வேற எந்த ஹார்ட்வேரையும் யூஸ் பண்ணக்கூடாது. மாடல் மேல நிக்கிறதோ இல்லைனா உட்காரதோ கூடவே கூடாது. மாடல் மேல எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் வைக்கக்கூடாது. பேனல்ஸ் மேல நிழல் விழுறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற பேனல்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணவே கூடாது. போட்டோவால்டிக் மாடல்ஸை கிளீன் பண்றதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் பீரியட் ஆஃப் மெயின்டெனன்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். போட்டோவால்டிக் சிஸ்டமோடது நார்மலான ஆபரேஷன் ஆட்டோமேட்டிக் பேண்ட்ன்றதுனால கஸ்டமரோட இன்டர்வென்ஷன் எப்பவும் தேவையில்லை. இருந்தாலும் கஸ்டமருக்கு போட்டோவால்டிக் மாடலை கிளீன் பண்றதுக்கான பேசிக்கான ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் இந்த சிஸ்டத்தால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை டிஃப்ரெண்டான கண்டிஷன்ல இம்பார்ட்டன்டான வேரியேஷன்ல ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது ரெயின், ஃபாக் அண்ட் சன்ஷைன். ஏதாவது பாசிபிளான ஏரியாஸ்ல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா கூட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணலாம். பேட்டரிஸ் மேனேஜ் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் தெரிஞ்சு இருக்கணும். எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு எஜுகேட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். லோட் மேனேஜ்மெண்டோட மெத்தட்ஸை கண்டிப்பா சொல்லணும். இன்வெர்டரை சுத்தி இருக்கிற இடத்துல எப்பவும் கிளீன் பண்ற மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபியூஸை சேஞ்ச் பண்றதுக்கான மெத்தடையும் சொல்லணும். கஸ்டமருக்கு எதெல்லாம் பாசிபிள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லணும். மெயின்டெனன்ஸ் டீமுக்கு கால் பண்ணணும்னா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கணும்னு கஸ்டமருக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். AJB அரே ஜங்ஷன் பாக்ஸ். டூஸ்: மேனுவல்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு குவாலிஃபைடான இன்ஸ்டாலரை வச்சு இந்த PCUவை இன்ஸ்டால் பண்றதா நல்லது. அப்போதான் பிரச்சனை வராது. சைட்ல PCUவோட கனெக்ட் பண்றதுக்கு லோடையும் அதோட சேர்ந்த வயரிங்கையும் பிளான் பண்ணி செக்ரிகேட் பண்ணணும். 2 சோர்ஸுக்கு மேல PCU வச்சு அதை எனர்ஜைஸ் பண்ணணும். சர்வீசிங் இல்லைனா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா சோர்ஸையும் டீஎனர்ஜைஸ்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ப்ராப்பரான லாக் அவுட் ஆர் டேக் அவுட் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணணும். ஒரே மாதிரியான சோலார் போட்டோவால்டிக் மாடல்ஸோட மாடலை தான் யூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்டான பேனல் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியா கொடுக்கும், அப்புறம் ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஒரே மாதிரியான மாடல் பேட்டரிஸை தான் இங்க யூஸ் பண்ணணும். சேம் ஏஜ், ஆம்ப் ஹவர்ஸ் ரேட்டிங், வோல்டேஜ், அப்புறம் பேட்டரி பேங்கோட பிராண்டும் சேமா இருக்கணும். மவுண்டிங் ஆன்கர் ஸ்க்ரூவை ப்ராப்பரா டைட் பண்ணணும். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஸ்க்ரூஸையும் டைட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டான சைஸ் அண்ட் டைப்ல இருக்கிற ஸ்டாண்டர்டான இன்சுலேட்டட் ஒயர்ஸை தான் வயரிங்க்கு யூஸ் பண்ணணும். லோக்கல் வயரிங் கோடை ஃபாலோ பண்ணணும். எல்லா கனெக்ஷன் அண்ட் வயரிங்கும் செக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோர்ஸை எனர்ஜைஸ் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் டெர்மினலோட கப்புள் ஆகிருக்கிற கேபிள்ஸுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை கொடுக்கணும். PCUக்கு ரெகுலரா மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு குவாலிஃபைடான சர்வீஸ் பர்சனலை வச்சு கனெக்டர்ஸ்ல இருக்கிற ஒயர் டெர்மினேஷனோட வென்டிலேஷன் அண்ட் இன்டிகிரிட்டியை செக் பண்ணணும். PCU ஒழுங்கா கிரவுண்டிங் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். லோக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும்.
ஆப்ரேஷன் மாடல்ஸ் அண்ட் செட்டிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டிங்கை கஸ்டமைஸ் பண்ணலாம். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஆப்ரேஷன் மோட் அண்ட் செட்டிங் இருக்கான்னு செக் பண்ணி ரிவ்யூ பண்ணணும். டோன்ட். பிசிக்கலாக எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகி இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க. பிசியூல இருக்கிற வென்டிலைசேஷன் ஓப்பனிங்ஸை கவர் பண்ணவே கூடாது அண்ட் பிளாக் பண்ணவும் கூடாது. அவுடோர்ல பிசிவை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா டைரக்ட் சன்லைட், டஸ்ட், இன்செக்ட்ஸ், ரெயின் மாய்ஸ்டர்னால சஃபர் ஆகும். கண்டிப்பா ஃப்ரோசன் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணவே கூடாது. பேட்டரியோட வென்ட் பிளக்ஸை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பெசிபிக் லிமிட்டை தாண்டி பேட்டரியோட சார்ஜை கம்மி பண்ணவே செய்யாதீங்க. சர்வீஸ் லைஃப்ல இருக்கிற பேட்டரிஸுக்கு நடுவுல டேப்பிங்கை அவாய்ட் பண்ணுங்க. லீட் ஆசிட் பேட்டரிஸோட விசினிட்டியில ஒர்க் பண்ணாதீங்க. நார்மலா ஆப்ரேட் பண்ணும்போது பேட்டரிஸ்னால ஆபத்தான கேஸை ஜென்ரேட் பண்ணும். பிசியோட செட்டிங்கை சேஞ்ச் பண்ணாம ஃப்ளூடட் பேட்டரியில இருந்து இன்னொரு டைப் பேட்டரியை சேஞ்ச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமா தீப்பிடிக்கிற மெட்டீரியல்ஸ் இருக்கிற இடத்துலயோ இல்லனா இக்னிஷன் ப்ரொடெக்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுற இடத்துக்குள்ள வச்சு கம்பார்ட்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்றதோ இல்லனா ஆப்ரேட் பண்ணவோ கூடாது. இதை கண்டிப்பா கவனத்தில் எடுத்துக்கணும். லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டோட கனெக்ஷன் இருக்கிற பிசிஓவை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. சிசி சார்ஜிங் கண்ட்ரோலர். டூஸ் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் வோல்டேஜ் 12 வோல்டேஜ் 24 வோல்ட் ஆட்டோ ரெகக்னிஷன். மேன் மெஷின் இன்டர்ஃபேஸாக இருக்கிற ஹியூமனைஸ்டு எல்சிடி டிஸ்பிளேயிங் அண்ட் டபுள் பட்டன் ஆப்ரேஷனை தான் யூஸ் பண்ணணும். செட்டப்புக்கு டெக்னிக்கல் டேட்டாவை முடிச்சுட்டு மாடிஃபை பண்ணணும். ஹை எஃபிஷியன்சி இன்டெலிஜிங் PWM 3 ஸ்டேஜ் சார்ஜிங். லோட் கண்ட்ரோல் மோடை செலக்ட் பண்ணிக்கலாம். நைட் டைமில் ஸ்ட்ரீட் லைட் டைமர் ஃபங்க்ஷனை ரீசெட் பண்ணி வச்சுக்கலாம். ரிலையபிள் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன், கரெக்டான டெம்பரேச்சர் கம்பன்சேஷன், சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணுற மாதிரி நாம பார்த்துக்கணும். பேட்டரி லைஃப் டைமை இம்ப்ரூவ் பண்ணணும். ரவுண்ட்லி ரிசர்வ் கனெக்ஷன் ப்ரொடெக்ஷன். சோலார் பேனல்ஸ், பேட்டரி, சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் எல்லாத்தோடையும் பாசிட்டிவ் போல்ஸும் ஒன்றா கனெக்ட் ஆகியிருக்கணும். சீரிஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு நெகட்டிவ் மாஸ்ஃபெட்ஸ் அடாப்ட் ஆகி இருக்கணும். ரூம்குள்ளே கண்ட்ரோலரை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப நல்லது. டோன்ட்ஸ். இன்கேஸ் வெளியே கண்ட்ரோலரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் என்விரான்மெண்ட் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். டைரெக்டாக சன்லைட் வராத மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணும்போது கண்ட்ரோலர் ரொம்ப சூடாக இருக்கும். தீப்பிடிக்கிற பொருள் என்விரான்மெண்ட் வென்டிலேஷன்லேருந்து தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. சோலார் பேனலோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 24 வோல்ட்ஸ் அது இருக்கும். இந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். பேட்டரியில எலக்ட்ரிக் எலக்ட்ராலைசிஸ் இருக்கும். அதனால இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கோக்லஸ் போடுறது நல்லது. அதையும் தாண்டி ஆக்சிடென்ட்ல எலக்ட்ராலிசிஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா உடனே தண்ணி வச்சு அதை ரைன்ஸ் பண்ணுங்க. பேட்டரியில நிறைய பவர் இருக்கும். அதனால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போல் ஆஃப் பேட்டரியை ஷார்ட் சர்க்யூட் பண்ற மாதிரியான கண்டக்டரை யூஸ் பண்ணாதீங்க. பேட்டரி அண்ட் கண்ட்ரோலருக்கு நடுவில் ஃபியூஸை யூஸ் பண்றதை சஜஸ்ட் பண்ணுங்க. அதாவது ஸ்லோ மோஷன் டைப். ஃபியூஸோட ஆக்ஷன் கரண்ட் 1.5 டைம்ஸ் ரேட்டட் கரண்ட் ஆஃப் கண்ட்ரோலராக இருக்கணும். இன்வெர்டர் ஆர் PCU பவர் கண்ட்ரோல் யூனிட். டூஸ் ரூமை ப்ராப்பராக வெண்டிலேட்டடாக வச்சுக்கோங்க. டிஸ்பிளே அண்ட் இண்டிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டியை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்வெர்ட்டரோட சர்ஃபேஸை வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணிக்கோங்க. எல்லா கனெக்ஷன்ஸையும் ப்ராப்பராக டைட் எண்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டோன்ட்ஸ். எந்த ஒரு அட்டாச்டு நேம்ஸ், பிளேட்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸை ரிமூவ் பண்ணவே செய்யாதீங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிசியோட கவரை ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணவோ இல்லைனா வேற எதுக்காகவும் ஓப்பன் பண்ணாதீங்க. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸை எதுக்காகவும் நீங்களாகவே சேஞ்ச் பண்ணாதீங்க. பிசியூ மேல தண்ணியை சொட்ட விடுறதோ இல்லைனா மேல கொட்ட விடாம பார்த்துக்கணும். பேட்டரி பேங்க். தி ஆம்பியன்ஸ். சரௌண்டிங் எல்லாம் மாய்ஸ்டர் இல்லாம இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தாதான் பேட்டரி ரூம் எல்லாம் ப்ராப்பரா வென்டிலேட்டடா அண்ட் கிளீனா இருக்கும். டூஸ் வீக்லி பேசிஸ். பேட்டரியோட டாப் சர்ஃபேஸ் அண்ட் டெர்மினல்ஸை வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிளீன் பண்ணணும். டூஸ் டியூரிங் பேட்டரி சர்வீசிங் பீரியட்ஸ் 4 மந்த்துக்கு ஒரு வாட்டி டிஸ்டில்டு வாட்டர் லெவலை செக் பண்ணணும். அதுவும் தேவைப்பட்டா கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரீஃபில் பண்ணிக்கலாம். பேட்டரி ஓவர்ஃபில் ஆகக்கூடாது. எலக்ட்ரோலைட்டோட மேக்ஸிமம் லெவல் 1/4 அண்ட் 1/2 விண்ட்வெல் டியூப் கீழே இருக்கணும். அண்ட் இது பேட்டரி வரையும் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கணும். இதை கவனிக்கிறது ரொம்ப அவசியம்.
கிராக்கர் ஓவர்ஃப்ளோனால டிஸ்டில்டு வாட்டர் லீக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. டெர்மினல்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ்ல கொரோஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேட்டரி டெர்மினல் சேஃப்டி கேப்ஸ்லாம் ஒழுங்கா மவுண்ட் ஆயிருக்கானு செக் பண்ணிக்கோங்க. பேட்டரியை ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் கைகளை கிளீன் பண்றது அவசியம். வேணும்னா டெர்மினல்ஸ்ல பெட்ரோலியம் ஜெல்லியை அப்ளை பண்ணி நம்ம பண்ணலாம். டோன்ட். ஒரே சமயத்துல வெறும் கையால 2 பேட்டரி டெர்மினல்ஸையும் ஒரே டைம்ல தொடக்கூடாது. பேட்டரியோட ஒர்க் பண்ணும்போது வாட்ச் அண்ட் ஜுவல்லரியை ரிமூவ் பண்றது ரொம்ப நல்லது. அப்பதான் ஷாக் அடிக்காம இருக்கும். பேட்டரிக்கு பக்கத்துலயோ இல்ல மேலேயோ எந்த ஒரு டூல்ஸ் இல்லைன்னா மெட்டல் ஐட்டம்ஸை வைக்க கூடாது. பேட்டரி சார்ஜிங் ஏரியால ஸ்மோக் பண்ணவே கூடாது. ஏன்னா பேட்டரியில இருக்க ஆசிட் சீக்கிரமா தீப்பிடிக்க கூடியது. பேட்டரி சார்ஜிங் ஏரியால ஓப்பன் ஃபிளேம்ஸ் அண்ட் ஸ்பார்க்ஸ் எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பார்ட்டையும் சேஞ்ச் பண்றதுக்கு SCLCO ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தவிர வேறு யாரையும் அலோவ் பண்ணவே செய்யாதீங்க. ரீகேப். இந்த செஷன்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஃபார்முலேட் பண்றது எப்படின்னு நாம இங்க கத்துக்கிட்டோம். உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு செஷன்ல புது கான்செப்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.